உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆமா, இப்ப இதான் குறைச்சல்ல. இங்க பாரு, ஒழுங்கா இதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிடு. டேய் கௌதம், என்ன பேசுற? இது கடவுளுக்கு படைச்ச பிரசாதம்டா, அப்படிலாம் பேசக்கூடாது. இங்க பாருங்கப்பா, இவ கையால என்ன செஞ்சாலும் நான் சாப்பிட மாட்டேன். டேய், எதுக்குடா இந்திரா கையால வாங்கன்னு நினைக்கிற? கடவுளுக்கு படைச்ச பிரசாதம் நினைச்சுக்கோ. அதான் அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்றான்ல, நீங்க எதுக்கு கட்டாயப்படுத்துறீங்க? ஏன் ஜெயா, அவன் தான் சின்ன பையன் புரியாம பேசுறானா, நீ எதுக்கு ஜெயா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவ? பாரு, எதுல வேணா பிடிவாதம் பிடிக்கலாம், ஆனா இது சாமி விஷயம், பாத்துக்க. மடி, நீ குடுமா, என்கிட்ட கொடு. இந்தா. பா வேணாப்பா. ஏய் சாப்பிடுறா, கடவுள் பிரசாதம் வேணான்னு சொல்லக்கூடாது, சாப்பிடு. நீங்க இது சாமி விஷயம்னு சொல்றதுனால வாங்கிக்கிறேன், வேற யாருக்காகவும் இல்ல. பரவாயில்ல இந்திரா, இப்படிதான் இருக்கணும், நீ தேறிடுவ. இந்தாங்க எடுத்துக்கோங்க. என்னங்க குடு. இந்தாங்க. அக்கா, எனக்கு தெரியும் நீ என் மேல கோவமா தான் இருப்பேன்னு. ஆனா நான் ஏன் இதெல்லாம் பண்ணேன்னு உனக்கு தெரியும் போது நீ என்ன புரிஞ்சுப்பக்கா. எனக்கு அந்த நம்பிக்கை ரொம்ப இருக்கு. என்ன வீணா பேச வைக்காத, கிளம்பிரு. அப்படிலாம் பேசக்கூடாது, ஆனா இது சாமி விஷயம், பாத்துக்க. அம்மாடி, உன் வேண்டுதல் வீண் போகாது, சரியா? பாத்துப்போமா. இந்திரா ஜெயிச்சிட்டார். அக்கா இந்தாங்க. நீ சாப்பிடு, சாப்பிடு. சாதிச்சிட்டார். சரி வா போலாம். எங்க பொண்ணு பண்ணது மகா தப்பு தான், அதை நான் எந்த வகையில மன்னிக்க போறதில்ல. இன்னொருத்தங்க வாழ்க்கையை தட்டி பறிச்சுட்டா பாவி. அதுவும் இல்லாம அந்த குடும்பத்தை டிவி பத்திரிக்கைன்னு அசிங்கப்படுத்தி உங்க வீட்டுக்குள்ளேயே வந்துட்டா. ஆனா இதெல்லாம் நினைச்சு பார்க்க பார்க்க இவதான் என் பொண்ணான்னு எனக்கு அவமானமா இருக்கு சம்பந்தி. அவ பண்ண தப்புக்கு நான் உங்க காலில் வேணா விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் சம்பந்தி. அத்தை, இவர் பேசுறத பார்த்தா சுத்தி வளைச்சு வேற ஏதோ கேக்குற மாதிரி தெரியுதே. ஆனா சம்பந்தி, தப்போ சரியோ அவ முறையா தாலி வாங்கிட்டா. நீங்க அவளை வீட்டை விட்டு துரத்திடாதீங்க சம்பந்தி. அப்புறம் அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்க போறதா காவியா சொன்னா சம்பந்தி. தயவு பண்ணி கேட்டுக்கிறேன், அதெல்லாம் வேணாம் சம்பந்தி. என் பொண்ணுக்கு ஊரறிய கல்யாணம் முடிஞ்சிருச்சு.
இனிமே டைவர்ஸ் அது இதுன்னு போகாம நீங்க மன்னிச்சு ஏத்துக்கணும் சம்பந்தி. மாப்பிள்ள, நீங்களும் தான். நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய முறையெல்லாம் செஞ்சிடறேன் சம்பந்தி. சந்திரன் எடு. இந்திராவை உங்க மனைவியை ஏத்துக்குங்க தம்பி. இந்தாங்க. இந்த டிராமாவெல்லாம் முதல்ல நிறுத்துறீங்களா? உங்க சின்ன பொண்ணு இருக்காளே, ஏற்கனவே உங்க பெரிய பொண்ணு கல்யாணத்தப்ப வரதட்சணை கொடுமை அது இதுன்னு சொல்லி என்ன மாட்டி விட பார்த்தா. அப்புறம் டிவி மீடியான்னு நான் கொடுமைப்படுத்துறதா சொல்லி என் குடும்பத்து மானத்தை வாங்கினா. இப்ப நான் இதெல்லாம் வாங்கினா வரதட்சணை வாங்கினேன்னு என் மேல கேஸ் போட்டு என்ன உள்ள தள்ளணும் அதானே? ஐயோ சம்மந்தி, அப்படிலாம் இல்லைங்க. நீங்க தான் ஏதோ பெரிய மனசு பண்ணி ஏத்துக்கணும். அட, யாருக்குங்க வேணும் கேவலம் இந்த பணம்லாம்? வரலட்சுமி யாருன்னு தெரியுமா? அவ பேர்ல 10 நகை கடைங்க இருக்கு, 10 ஜவுளி கடைங்க இருக்கு. அப்படிப்பட்ட பொண்ணதான் நான் கௌதம்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருந்தேன். வரு கோடீஸ்வரி. இத நிக்கிறாளே உங்க பொண்ணு, அவ வாழ்க்கைய தட்டி பறிச்சு வந்திருக்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.